ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய், சத்திய வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் அழைக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே ஆவியும் ஜீவனும் வல்லமையும் நித்திய ஜீவனுடையதாய் இருக்கிறது. ஆண்டவரே, சகலவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள சாவாமை உடைய உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்கு கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படி, ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய ஆவியானவரே கடந்து வருவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. எளிவனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் வேதத்திலே கொடாதவைகளும் புறமானவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அல்லேலூயா என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. எங்கள் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய கிருபா வரங்களினாலும் உம்முடைய சாரத்தினாலும் உம்முடைய அக்கினினாலும் வெளிச்சத்தினாலும் ஆண்டவரே பலத்தினாலும் என்னை நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய பேரன்பினால் நிரப்புவீராக. நேரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆவியானவரே வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இன்னொன்று, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ற வார்த்தையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். இந்த வார்த்தை இந்த வாரத்தோடு நிறைவு பெறும். இந்த தலைப்பு நிறைவு பெறும். பிறகு அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் வார்த்தையில் கர்த்தராகிய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பது தான் வித்தியாசம். அதை குறித்து தான் ஒவ்வொரு வாரமாக கர்த்தர் ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டு வந்தார். ஒவ்வொரு நபர்களை குறித்து, வேதத்தில் கொடுக்குற நபர்களை குறித்து சொல்லிக்கொண்டே கர்த்தர் வந்தார். அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று நாம் நம்ப முடியாது, அப்படி சொல்லவும் முடியாது அப்படின்னு இருந்தது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி கர்த்தர் முடிக்கிற அந்த கர்த்தருடைய நாமம் முடிக்கிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவ்வளோ எளிதாக ஈஸியாக தெரியறதில்லை. போக 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 தேவன் நடத்தி 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 அந்த அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த புடமிடலுடைய உன்னத நிலைக்கு அவர் கொண்டு போகும்போது தான், அவருடைய நாமம் மகிமைப்படும் போது தான் தெரிய வருது இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. அதற்கு இடையில தெரியாது கர்த்தர் அவர்களோடு கூட, அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாரா, கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறாரா, கர்த்தர் அவர்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறாரா, கர்த்தர் தான் அவர்களை தாங்கி பிடித்து நடத்துகிறாரா, கர்த்தர் தான் அவர்களோடு கூட இடைபடுகிறாரா, பேசுகிறாரா என்கிற யூகங்கள் சந்தேகங்கள் எல்லாம் பலருக்கு வரும். ஆனால் முடிவில் விளங்கும், அது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்றும், அவர்களோடு கூட மாத்திரமே கர்த்தர் இருக்கிறார் என்றும் சொல்லும்படியா இருக்கும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. அவர்களால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் கொஞ்சம் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்பட்டாலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவரை நிச்சயம் தேடுவார்கள், அவர் சமூகத்தை நாடுவார்கள். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம், அவருடைய சமூகம், அவருடைய பாதபடி
ஏன் ஓய்வு நாளை கொடுத்தார்? ஏன் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வர வேண்டும்? ஏன் தேவன் இதை நியமித்தார்? இது நல்லது. அவரவர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு, வீட்டில் இருந்துக்கிட்டே அங்கே இருந்துக்கிட்டு ஆலயத்துக்கெல்லாம் வராதபடி ஆராதிக்கும்படி தேவன் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. வீட்லேயும் ஜெபம் பண்ணணும், கூடி வர்ற இடத்துலையும் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை பாடி ஆராதித்து துதிக்கணும். இதில் எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. மனிதனுக்கு வரும் பலவீனம், நோவுகள் வருது, கஷ்டங்கள் வருது, கிளைமேட்டுகள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, வெயில் காலம் வருது, பனிக்காலம் வருது, எல்லாம் சூதோஷ நிலைகள் எல்லாம் மாறுது. நம்மளுடைய சரீரத்தில் பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருது. ஆனாலும் நான் ஆலயத்துக்கு நான் போயே தீருவேன் என்று சொல்லி வருகிறவர்களும் உண்டு. என்ன ஆனாலும் போயே தீருவேன் என்று. ஒருவேளை நம் உறக்கத்துக்கு நேரம் குறைவாக கூட இருக்கலாம், உறங்குற நேரம் குறைவாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளுடைய பணிகள் நிமித்தமாக அல்லது கரண்ட்டு கட்டெல்லாம் இருக்கும். இன்றைக்கி கூட கரண்ட்டு கட்டெல்லாம் இருந்தது இரவெல்லாம். இன்றைக்கி வரப்போகிற இரவில், கடந்த இரவில் கரண்ட்டு கட்டெல்லாம் இருக்க தான் செய்தது. வேத்து விறுவிறுத்து தான் இருந்தது. இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டிங்கெல்லாம் வந்துருச்சு. அவ்வளோ வந்தாலும் கூட, பலவிதமான இடி மின்னல்கள் வந்தாலும் கூட, புயல்கள் சூறாவளிகள் நம்முடைய இமேஜினேஷன், நாம் நினைத்து பார்க்க முடியாத புயல்கள் எல்லாம் வந்து போயின. அந்த புயல்கள்லாம் வந்து போனாலும் அதிலே கர்த்தர் இருந்து, கர்த்தர் தாங்கி பிடித்து, கர்த்தர் அதை நிற்கும்படி செய்து, அந்த மனதையும் திடத்தையும் கொடுத்து, தைரியத்தையும் கொடுத்து, கர்த்தர் ஸ்திரப்படுத்தி, கர்த்தர் ஊன்றி தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படி செய்கிறார். நாம் ஒருமிக்க தேவனுடைய சன்னிதானத்தில் வர முடியாது. லைவில் பார்க்குறவங்க பலர் இருக்கிறார்கள். புதிதாக இணைந்தவர்கள், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நேரடியாக வர முடியாது. அவர்களால் நேரடியாக வர முடியாது. சென்னை பட்டணத்தை சேர்ந்தவர்கள் தான் நேரடியாய் வர முடியாவிட்டாலும் அவர்களுடைய கோட்பாடுகள் சிலதெல்லாம் தடையாக இருக்கிறதுனால வர முடியாவிட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காலையிலே அவர்கள் எப்பொழுதுக்கு 6 மணி வரும் என்று குளித்து எடுத்து காத்திருக்கிறார்கள். குளித்து ரெடியாகி காத்திருக்கிறார்கள். தங்கள் பணியிலே இருக்கிறார்கள். காலையிலே தங்கள் பணியிலே இருக்கிறார்கள். தங்கள் வேலையிலே இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு பணி நாள். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கண்டிப்பாக கேட்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் வர முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் கட்டாயம் வந்துவிட வேண்டும் என்று லைவிலே வந்து விடுகிறார்கள். ஆமென். கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொரு மனதின் எண்ணங்களின் ஆழங்களை கர்த்தர் பார்க்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், நம் நிலை என்ன, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு அவர் சொன்னதை நாம் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். இதுகாரம் பெற்ற நன்மைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான். அடிக்கடி சொல்வேன், நம் கண் பார்க்கறதும் அவரால் தான், காது கேட்கறதும் அவரால் தான், இல்லையா? சீப்பு எடுக்கிற அவசியம் நமக்கு அனுதினமும் வச்சிருக்கிறதும் அவரால் தான், இல்லையா? சீப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன இல்லை நம்மக்கிட்ட? என்ன இல்லை நம்மக்கிட்ட? தலையில் முடி இல்லை. ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் முடி இல்லைனாலும் என்னது பரவாயில்லை அப்படின்னு இருக்கலாம். பெண் பிள்ளைகளாக இருந்தால் தலையில் முடி இல்லை என்று சொன்னால் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கவே இருக்காது. அதனால் அந்த முடியை வச்சிருக்கிறார். நீளத்தை அளந்துக்கிறாங்க. இவ்வளோ நீளம் எனக்கு அப்போ இருந்தது, இவ்வளோ நீளம் இருந்தது. பின்னாடி முடி இவ்வளோ நீளம் இருந்தது. வாரி இவ்வளோண்டு வந்துட்டு, வாரி இவ்வளோண்டு வந்துட்டு, சரி அதையாவது ஒரு முடிச்சு போட்டு ஒரு சுருட்டி மேலே ஒரு பூ வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு முடி இங்கிருந்து ஆரம்பிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கிருந்தெல்லாம் யாருக்கும் ஆரம்பிக்காது, இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு அப்படின்னாலும் அது வரைக்குமாவது இருக்கும்படி என்ன செய்திருக்கிறாரு? கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன் முடி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? பரவாயில்ல, கர்த்தராகிய தேவன் அந்த முடியை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். சிலருக்கு வெள்ளடிச்சது போல எல்லாமே காணப்பட்டாலும் கூட, சிலது கருப்பும் வெள்ளையும் கலந்து காணப்பட்டாலும் கூட, கர்த்தருடைய கிருபையானது நமக்கு அதை கொஞ்சம் அழகு சேர்க்கும்படியாய் அந்த தலைமுடியை விட்டு வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருக்கிறதுக்கு என்ன செய்ய வச்சிருக்கிறாரு? அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், தொடப்பம் நமக்கு அவசியம் இல்லைன்னா, ஒன்று பெருக்கிறதுக்கு யாராவது இருக்கணும், இல்லை பெருக்க முடியாதபடி நம்ம கை வேலை செய்யாத கையாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதையும் என்ன செய்கிறார்? காலையில் எழுந்து அதுக்கு பலனை கொடுத்து பெருக்க செய்கிறார். வாசலை தொளிக்க செய்கிறார், தண்ணி தெளிக்க செய்கிறார். 2 வாட்டி ஏதோ ஒரு வாட்டி வாரி எடறி அது மேலே விழுந்தாலும் கூட, காலையில் வாசப்படியில் சிலர் விழுந்து எழுந்திரிச்சாலும் கூட, அந்த வாசப்படியை மறக்காதபடி அதை என்ன செய்கிறாங்க? பெருக்கி அதை சுத்தப்படுத்தி தண்ணி தெளிக்காட்டி அவர்களுக்கு நிம்மதியே வராது. அது விடிய காலம் பனிக்காலமாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு போய் தெளிச்சிடணும். யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா பேச மாட்டார், யாராவது இருப்பாங்க. தெளிச்சாதான் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அது நல்லது தான். அதுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் என்ன செய்கிறாரு? கர்த்தர் தராரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது, மூச்சு அவர் கையில் தான் இருக்குது. எல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு, சகலமும் அவருடையது, நம்முடையது எல்லாம் அவருடையது, எல்லாம் வாங்கிட்டு அவர் வர சொல்றது என்னைக்கு? ஒரு நாள் வந்தாதான் அவர் நல்லா இருக்க முடியும். யாரு? கர்த்தர் நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம 9000 ஓட்டைகளை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு, 9000 டேமேஜுகளை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு, 9000 திறப்புகளை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு, கர்த்தர் என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிறார், என்னை ஏன் இப்படி நடத்துகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டுவது நல்லதல்ல. எல்லா விதத்திலும் ஓட்டைகள் அடைக்கப்பட்டு, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, சந்துகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, கர்த்தருடைய இரத்தத்தின் மன்னிப்பினாலே சாந்துகள் பூசப்பட்டு, எல்லாமே பூசி மொழிவி வைத்திருக்கிற நேரத்திலும் நாம் இக்கட்டுகளையும் உபத்திரவங்களையும் சஞ்சனங்களையும் இயலாமையும் இனியும் இருக்கவே முடியாது, படைக்கவே முடியாது, உயிரோடவே இருக்க முடியாது என்கிற நிலையிலே போனாலும் கூட, உயிர்ப்பிக்கிற கர்த்தர், மீட்டெடுக்கிற கர்த்தர், சடிதில் விடுவிக்கிற கர்த்தர், அவருடைய பிள்ளைகளோடு, தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். எப்பொழுதுமே சொல்லப்படும், சாக்கு போக்கு என்கிற ஒரு பையை எடுத்து அல்லது ஒரு துணியை எடுத்து, நாம் நூலை எடுத்து, வார்த்தை என்கிற நூலை எடுத்து அதை நாம் தைத்து கொள்ள கூடாது. நாம் பலவீனங்களை அதற்கு சொல்ல கூடாது. இரவு தூங்க நேரமாயிற்று என்று சொல்ல கூடாது. என்னென்ன விதங்களிலே இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனை தேடுவதில் முனைப்பாகவும் மிகவும் தாகம் உள்ளவர்களாகவும் வாஞ்சை உள்ளவர்களாகவும், பணம் வரும் போவோம், ஏறுங்கும் போவோம், வரும், இல்லாமல் இருக்கும், திடீர்னு வந்துடும், நிறைஞ்சிரும். ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு வேணும். நமக்கு சுகம் இருக்கும், சுகவீனமாகும். ஆனாலும் அந்த சுகவீனத்தை சுகம் தர்றதும் அவர் தான். அந்த சுகவீனத்திலையும் அதை தாங்குகிற பலனையும் அவர் தான் நமக்கு தரணும். ஆமென். படிக்கிற ஞானத்தையும் அவர் தான் தரணும். வேலைக்குரிய கிருபையின் ஞானத்தையும் பலனையும் அவர் தான் தரணும். சகல கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்வதற்குரிய சகல சாதுரியத்தையும் அவர் தான் தரணும். அவர் தான் தரணும். அவர் இல்லாமல் நம்மால் பிழைக்க முடியாது. பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் நாம் காலை தொடங்கி, திங்கக்கிழமை தொடங்கி, சனிக்கிழமை வரைக்கும் ஓடுறோம். ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டணும், ஏதாவது ஒரு வருமானம் வரணும், ஏதாவது ஒன்று வரணும் என்று சொன்னால் அங்கேயும் அவருடைய கிருபையும் இரக்கமும் வேணும். நம்முடைய சுய பலத்தினாலே நாம் நிற்க முடியாது. ஆமென். நிற்க முடியாது. கர்த்தராகிய தேவன்
அவரவரை அவர்களுக்கென்று அவர் தெரிந்தெடுத்த வழியிலே நடத்துகிற வழியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். உருவாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு அதே போல தேவனை நன்றி மறக்கவே கூடாது. நன்றி மறக்கவே கூடாது. ஒருபோதும் நன்றி மறக்கவே கூடாது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு வரார். எத்தனை பேர் நேற்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க? கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க. என்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணாங்க என்று தெரியாது. ஆனால் ஜெபித்திருந்தால் நல்லது. ஜெபித்திருந்தால் நல்லது. ஜெபித்திருந்தால் ஜெபத்திற்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். 1 நாளாகமம் வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்றார். பின்பு தாவீது, பின்பு தாவீது, தாவீது என்று. அப்படின்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சில வார்த்தைகளை தாவீது சாலமோனிடத்தில் சொல்லுகிறார். சாலமோனிடத்தில் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் பாருங்க. எடுத்தீங்களா? பக்கத்திலே தான் இருக்கு. 5ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்கிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். ஆமாம், தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் அதிகாரம். கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தறின. அப்படின்னா 1க்கும் மேற்பட்டது. எப்படி 2 குமாரர்கள் இருப்பாங்கல்ல தாவீதுக்கு? 2 பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? ஆமென். சந்தேகம் வருது. அநேக பிள்ளைகள் அவருக்கு. எத்தனை பிள்ளைகள்? வசனம் சொல்லுகிறது அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? அநேக பிள்ளைகளை யார் தந்தருளினார்? ஆரம்பிக்கும் போதே சொல்றார், கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். அப்போ எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய படைப்பு, அவருடைய உருவாக்குதல் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க தான், ஏசப்பா பிள்ளைங்க தான். ஆனாலும் அவர் ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்துக்காக, விசேஷித்த ஒரு காரியத்துக்காக. கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. வெக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கு? ஒரு வாரத்தில் ஐயோ வெக்க கம்மியாக இருக்கு. அதுவும் உண்மையா இல்லையா? கர்த்தர் பாராட்டினா கொஞ்சம் இறக்கம், கொஞ்சம் இறக்கம், கொஞ்சம் இறங்கியிருக்கு, கொஞ்சம் இறங்கியிருக்கு, இறங்குறதுனால நமக்கு கொஞ்சம் உறக்கம் கொஞ்சம் அதிகமாகுது. உறக்கம் அதிகமாகுது, இழுத்துக்கிட்டு போகிறது இன்னும் அதிகமாகுது. அப்போ என்ன, வெக்க அதிகமாக்குன்னா தூக்கம் வராமல் இருக்குமா நினச்சா கிடையாது. அது கட்டாயம் என்ன செய்யுது? அது எல்லா சூழ்நிலையிலும் அது வருது.
அப்போ இது சரீர பிரகாரமாக வரல, எங்கேயோ ஆவியில் தான் பிரச்சனை வருது. அது வருது இல்லையா? அது இன்னார் என்று பார்ப்பது அல்ல. வெடிப்பாய் இருக்கிறவர்கள் அது தப்பிக்கிறார்கள், அனலாய் இருக்கிறவர்கள் தப்பிக்கிறார்கள், சிலர் அக்கினியாய் இருந்தால் தப்பிக்கிறார்கள், இல்லைன்னா தப்பிக்க முடியல. அப்போ என் குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் என்ன செய்தார் தெரியும். அப்போ சாலமோனை மற்றவர்களை யாரோ தெரிஞ்செடுத்திருக்கலாம், யார் வேணாலும், ஏன்னா யார் சொன்னாலும் என்ன கர்த்தர் சொன்னால் செய்ய போகிறாங்கன்னு இல்லை. அவர் உன்னை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒன்றை அவர் மனதிலே வைத்து, அதிலும் நல்ல நோக்கத்துக்காக தேவன் வைத்து, நல்ல காரியத்துக்காக மனதிலே வைத்து, மனுஷர் நினைக்கிற வண்ணமா, மனுஷர் எண்ணுகிற வண்ணமா, மனுஷர் பார்க்கிற விதத்தில், மனுஷர் கணிக்கிற விதத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய தெரிந்து கொள்ளுதலே ரொம்ப வித்தியாசம். அப்போ அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதை அவர் அங்கே டிக்ளேர் பண்ணுறார். அந்த சபை கோத்திரங்கள் அதிபதிகளுக்கு முன்பாக அவர் அப்படி பேசுகிறார். அவர் யார்கிட்டலாம் இதெல்லாம் பேசுகிறார் இந்த வார்த்தையை? 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். வரிசைப்படுத்தி சொல்றார். என்ன? கோத்திரங்களின் தலைவரும். முதலாவது கோத்திரங்களின், இப்பதானே சொன்னார், எழுப்புண்டு உயரக்கூடாது, தூங்கக்கூடாது, உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இருக்கீங்களான்னு கேட்டால் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறபடியே இருக்கிறாங்க. இருக்கிறீங்களான்னு கேட்டேன். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும். எல்லாரும் முதல்ல யார் தலைவர்கள்? எல்லாரும் தலைவர்கள். அப்புறம் 1000 பேருக்கு அதிபதிகளும், 1000 பேர் என்று வருகிற அதிபதிகளும், 100 பேருக்கு அதிபதிகளும், ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்திகளை, சொத்து பத்துகளை பார்த்துக்கிற அதிகாரிகள், மிருக ஜீவன்கள், ராஜாவும் ராஜாவை சேர்ந்த குமாரர்களை சேர்ந்த ஏராளமான மிருக ஜீவன்கள், அதுவும் ஐஸ்வர்யம், மிருக ஜீவன்கள், அதை விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். இவ்வளோ பேரை வர வைக்கிறார் ராஜா. அப்போ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்னத்துக்கு ராஜா வர வைக்கிறாரு? எதுக்கு ராஜா வைக்கிறாரு? உன் தலையை எடுக்கிறதுக்குவா, என் தலையை எடுக்கவா, என்னன்னு தெரியல, உன்னை தூக்குறதுக்கா, என்ன டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கா, என்னன்னு தெரியலையே, என்ன பிரச்சனை நமக்கு எருசலேமில் இஸ்ரவேலில் என்ன பிரச்சனை வந்துட்டு ராஜா வர சொல்கிறாரே, எல்லாரையும் வர சொல்கிறாரே என்று சொல்லி. அதில் ஒரு சிலருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை சாலமோனை குறித்து அவர் ஏதாவது சொல்லலாம். அடுத்த ராஜாவாக யார் வர போகிறாங்க என்றது, ராஜாவுக்கு பிறகு யார் இதை பொறுப்பெடுக்க போகிறாங்க, சிங்காசனத்தில் யார் உட்கார போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க ஏது என்று. தாவீதின் குடும்பத்திலையும் பரபரப்பு கட்டாயம் இருந்திருக்கும் தாவீது குடும்பத்தில். ஏன்னா தாவீது குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தாரா, சொல்லலையா தெரியவே தெரியாது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, இவ்வளோ வேற வர வைக்கிறார் என்றால் அன்றைய தினம், அன்றைய நாள், அந்த குறிக்கப்பட்ட அந்த நாள் அவர்களுக்கு மிகவும் பரபரப்பான ஒரு நாளும் எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருக்க ஒரு நாள் வருது இல்லையா? இந்த நாள் கூட பரபரப்பான நாளாக இருக்கும். சிலருக்கு பரபரப்பு இல்லாத நாளாக இருக்கும். சிலருக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். சிலருக்கு சப்பிட்டு போன நாளாக இருக்கும். அன்றைய நாளிலே எல்லாம் பரபரப்பாக இருந்த நாள், சர்ப்ரைஸாக இருந்த நாள் என்று சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் பரபரப்பாக இருந்த நாள். 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும்
நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்து கால் ஊன்றி நின்று. அப்படின்னா என்ன? நல்லாவே வயசாயிடுச்சு, நல்லாவே வயசாயிடுச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சத்தம் வரல. இருக்கிறோன்னு சொல்ல முடியல, சொல்லணும். இருக்கீங்களா? இருக்கிறோன்னு எதுக்கு நம்ம சொல்லணும், மாட்டிக்குவானேன்னு நினைக்கிறாங்க. இருக்கிறோன்னு நானே சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இருக்கிறோன்னு. கால் ஊன்றி நின்று, கால் ஊன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்க. என்ன சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்க, கேளுங்க என்று சொல்றார். தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன். 3ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். 4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். இந்த இடத்துல பல விதமான வார்த்தைகளை சொல்றாரு. இப்பொழுதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும். அப்படின்னா யாருடைய தகப்பனுடைய வீட்டாரு? தாவீதுடைய தகப்பன். மப்பும் மந்தாரம் வெளியில இருக்கலாம், மப்பும் மந்தாரம் வெளியில இருக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் வெளிச்சம்தான். தேவனுடைய சமூகத்தில் வெளிச்சம்தான். தேவனுடைய சமூகத்தில் வெளிச்சம்தான். என் தகப்பன் வீட்டார்னா தாவீதுடைய கூட பிறந்தவங்க நிறைய பேர், கூட பிறந்தவங்க நிறைய பேர். அவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலை. அவருடைய மகனாகிய என்னை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அடுத்தது, அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தை தலைமையாக தெரிந்து கொண்டு, தகப்பன் குடும்பத்தை தலைமையாக தெரிந்து கொண்டு. 2வது, என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். என் மேல் என்ன வைத்தார்? கர்த்தர் பிரியம் வைத்தார் என்று சொல்லிட்டு தான் இந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி வைத்தார். இப்போ வாசிங்க 5லிருந்து. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இங்க ஒரு வார்த்தை சொல்றார். இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும், என் கற்பனைகளையும் நியாயங்களையும் செய்ய உறுதியாய் இருப்பானானால். இந்த உறுதியாய் இருப்பானானால் என்று சொன்னாலே அங்கே நிற்கிறது ஏதோ டவுட்டு. அங்கே நிற்கிறதுல ஏதோ டவுட்டு. எந்த ஒரு காலம் வரும்போது அவன் நிற்க முடியாதபடி இருக்கிற ஒரு நேரமும் காலமும் வரும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் மனம் விலகி, கர்த்தரை விட்டு விலகி
விலகி கர்த்தருக்கு கோபம் உண்டாகத்தக்கதான சினமும் கோபமும் வரத்தக்கதாக கர்த்தர் அவனை கைவிடத்தக்கதான ஒரு காலம் வரும் என்பதை அவர் அறிந்திருக்கக்கூடும். அதனால்தான் சொல்றார், உறுதியாய் இருப்பானானால் என்று சொல்றார். 8ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். சொல்றார் ஒரு வார்த்தை, நீ அவரை தேடினால், நீ நித்தமும் அவரை தேடினால் அவர் தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டா, எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் அவரை கூட்டுக்குவேன், எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் ஜெபம் பண்ணிக்குவேன், எனக்கு எப்போ தேவையோ 2 சொட்டு அழுவேன், எனக்கு எப்போ தேவையோ அப்புறம் நான் அவரை யூஸ் பண்ணிக்குவேன். மற்ற நேரம்லாம் அவர் பாட்டை என்ன செய்யட்டும், இருக்கட்டும். கர்த்தர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு, அவர் ஜோலியை பார்த்துக்கிட்டு, கர்த்தர் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். எனக்கு எப்போ அவசியம் வருதோ, எனக்கு என்னென்ன தேவைகள் வருதோ அப்போ நான் அவரை. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், நீ அப்படி தேடுவாய் என்றால் அவர் உன்னை விட்டு உன்னை கைவிடுவார் என்று சபை அனைத்துக்கும் முன்னாடி அவரையும் வச்சுக்கிட்டு தான் சொல்றார். 10ஆம் வசனம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். இப்பொழுதும் எச்சரிக்கையாய் இரு, பரிசுத்த தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இவர் கூப்பிட்டு அவருடைய அறையில், அவருடைய ரூமில் சாலமோனை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல வைத்திருக்கக்கூடும். ஏன்னா கர்த்தர் தான் சொல்லியிருக்கணும். அதனால தான் தாவீது எல்லோரையும் கூடி வர செய்து கர்த்தருடைய காரியத்தை அங்கே எடுத்து சொல்றார். எதற்கு சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தின் ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அது எந்த மாதிரி கட்டணும், அது எப்படி கட்டணும் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலிருந்து. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வருகிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளின் ஒவ்வொரு விளக்கு தண்டுகளுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களையும் வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் முள் குறடுகளுக்கும் கலகங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும்பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும்
பொன் கேருபின்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த, இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இப்போ நம்ம வாசித்தோம், என்ன உள்பட யாருக்குமே இது என்ன செய்யாது, மனப்பாடமா தெரியாது, மனப்பாடமா தெரியாது. இதில் 11ஆம் வசனத்தில் இருந்து சொல்கிறாரு, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் காமிச்சு 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 அந்த மாதிரியெல்லாம் காமிச்சு காமிச்சு, இப்போ நமக்கு ஒன்று காமிக்கிறார், ஒன்று காமிச்சிட்டார், ஒரு பொருளாக காமிக்கிறார், ஒரு இதை காமிக்கிறார், கர்த்தர் ஒன்றை காமிக்கிறார். காண்பித்து அதை நம்ம ஞாபகத்தில் வச்சு படம் வரையணும்னா அதிலே தப்பாக வரைவோம். கரெக்டாக என்ன செய்வோம், இன்னொரு முறை காமிங்க ஆண்டவரே, இன்னொரு முறை காமிங்க, இன்னொரு முறை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி நம்ம பல தடவை கேட்கக்கூடும். ஆனால் இவருக்கு கர்த்தர் விவரமாக எல்லாம், ஒருவேளை மோசேக்கு மலையில் தேவன் காண்பித்த ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள், ஆலயத்தின் காரியங்கள், அங்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிகள் எல்லாமே மோசேக்கு காண்பித்த பிறகு தாவீதுக்கு காண்பித்திருக்க கூடும். தாவீதுக்கு காண்பித்திருக்க, ஏன் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்வார். அதில் எதுவும் தப்பாக செய்திடக்கூடாது, தப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக அதிலே அவர் மிக கவனம் உள்ளவராக இருந்து, கர்த்தராலே ஞானம் உள்ளவராக இருந்து, கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை யாரிடத்திலே சொல்லி அதை செய்ய வேண்டுமோ, பிசையலை கொண்டு செய்ய வேண்டுமோ, கர்த்தர் அது செய்யும்படியாய் மோசேயின் மூலமாக செய்யும்படி வைத்தார். ஒருவேளை மோசேக்கு பிறகாலே தாவீதுக்கு அதே பிரகாரமாக, ஏனென்று சொன்னால் கற்பலகைகளை தேவன்தான் எழுதி கொடுத்தார், தேவன்தான் எழுதி கொடுத்தார். அதுபோல இவருக்கு கர்த்தர் இந்த மாதிரியின்படி சகல 19ஆம் வசனம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்றார். அப்போ கர்த்தருடைய விரல் தான் எல்லாமே எழுதி அந்த மாதிரி படங்கள் உள்பட சகலவற்றையும் கொடுத்திருக்க கூடும். தாவீதுக்கு இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். சாலமோனுக்கு கொடுத்ததாக இல்லை சொல்லப்படலை, சாலமோனுக்கு அந்த மாதிரி காண்பிக்கப்பட்டதாக சொல்லப்படலை, சாலமோனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படலை. தாவீதுக்குத்தான் இது கொடுக்கப்பட்டது. கெட்ட வேலை யாருடையது? சாலமோனுடையது. கெட்டுவதற்குரிய சகலவும் யாருடையது? கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அதிலிருந்து கொடுக்கிற காரியம்தான். 20ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த காரியம் அவர் தீர்மானித்து திட்டமிட்டிருக்கிற இந்த காரியம் முழுமையாய் நிறைவேறும் பரியந்தமும், சாலமோனே உன்னை யாரும் அழிக்கவும் முடியாது, மரணம் ஒன்றும் நேரிடாது, உன்னை அழிக்க வருகிற காரியங்கள் உன்னை அழிக்காது, அழிக்க வருகிறது அழிக்கப்பட்டு போகும். மரணத்தின் கிரியைகள் கர்த்தராலே தகர்க்கப்பட்டு போகும். விரோதமாய் வருகிற விரோதமான போக்குகள், விரோதமான காரியங்கள் எல்லாமே அழிந்து போகும். தேவன் உன்னை கொண்டு செய்யணும், செய்து முடித்து தீரும் மட்டும், அதை கம்ப்ளீட்டாக அவர் தீர்மானித்த காரியத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கும் வரையந்தமும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று சொல்றார். தைரியமாக இரு என்று சொல்றார். இவ்வளோ இதில் இருக்கிற காரியம் 11ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப பெருசு. செய்கிற வேலை சாதாரணமான காரியமே கிடையாது, விசேஷித்தமான ஒரு நோக்கத்துக்காக. அப்போ சாலமோன் கண்டிப்பாக
தேவன் இப்படி ஒரு காரியத்திற்காக என்னை இந்த பூமியிலே என்னை தாவீதின் மகனாக சிருஷ்டித்திருக்கிறார், என்னை படைத்திருக்கிறார், என்னை இந்த காரியத்திற்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சாலமோனுக்கு தெரியாது. சாலமோன் தாய்க்கும் தெரியாது, சாலமோன் தாய்க்கும் தெரியாது. ஒருவேளை அவர் வளர்ந்து வருகிற காலத்தில் நமக்கு முன்னாடி நிறைய சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க ராஜாவாவாங்க. அவங்க ராஜா யார் என்ன வரத்துக்குள்ளே இவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் ஓத்துறா வயது வந்து காலங்கள் முடிஞ்சிரும். இவரும் கடைசி லிஸ்ட்டில் இருக்கிறவர், அதனுடைய லைனில் இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. போட்டிகள் இருந்திருக்கலாம், ஆசைகள் இருந்திருக்கலாம் பலருக்கு. தாவீதுக்கு பிறகு நம் ராஜாவா வர வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையாவது அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். தாவீதே அப்சலோமை வந்தால் நலமா இருக்கும் என்று கொஞ்ச காலம் நினைத்தவர் தான். ஆனால் தேவன் தெரிந்தெடுத்தது சாலமோனை தான். தேவன் தெரிந்தெடுத்தது சாலமோனை தான். அங்கே எல்லாருடைய எண்ணங்களும் அவர்களுடைய அபிலாஷைகளும் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் சாலமோன் பேரிலே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒருவரை தாவீது அறிமுகப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார், அறிவிக்கிறார். சாலமோனை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை எல்லாம் கேட்க இதில் இருக்கிறவர்கள், இதில் இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் எல்லாம் கூடியிருக்கிற கூட்டத்தார்கள் ஒரு சிலர் தாவீதினுடைய மற்ற குமாரர்களுக்கும் வேண்டியவர்களாக சிலர் இருக்கலாம். இதில் சிலர் இருக்கலாம். உனக்கு கிடைக்கும்னு நினச்சனே, தாவீதுடைய மற்ற மகன்களுக்கு சொல்லியிருக்கலாம். உனக்கு கிடைக்கும்னு நினச்சனே, அப்பா உன்னை அறிவிப்பாருன்னு நினச்சனே, ராஜா உன்னை அறிவிப்பாருன்னு நினச்சனே. கடைசியில் பார்த்தா அவனுக்கு எங்கிருந்து இந்த ஞானம், அவனுக்கு எங்கிருந்து இந்த அறிவு, அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, தேவன் சாலமோனை பூமியின் எல்லா பிரபுக்களையும் ராஜாக்களை காட்டிலும் அதிக ஞானத்தினால் தாவீதை நிரப்ப போகிறார் என்றும், மனோலத்தனையான விருத்தியான அத்தனை ஞானத்தை அவனுக்கு கொடுக்க போகிறார் என்பதையும் அவர்களுக்கு தெரியாது. 21ஆம் வசனம். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். இன்னொரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்லார். உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். உன் சொற்படி கேட்காதவங்க சிலர் யாராவது இருக்கலாம் அதுக்குள்ள. ஆனால் பயப்படாத, உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அப்படி யார் வச்சிருக்கிறா? கர்த்தர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார், அப்படி வார்த்தையை போட்டு வச்சிருக்கிறார், அப்படி ஒரு இருதயத்தை மனதையும் கொடுத்து வைத்திருக்கிறார். உன் வார்த்தையை கேட்ட அதன்படி அதில் வயதில் சாலமோனோட வயதில் இளையவர்கள் இருக்கலாம், நடுநிலை உள்ளவர்கள் இருக்கலாம், அதில் வயதில் மூத்தவர்கள் இருக்கலாம், அனுபவம் உள்ளவர்கள் இருக்கலாம், அனுபவம் கம்மியானவர்கள் இருக்கலாம், சீனியாரிட்டி கம்மியாக இருக்கலாம். ஆனால் சகல விதத்திலும் எல்லா விதத்திலும் நிபுணத்துவமான கொடுக்கிற வேலையில் அந்தந்த ஏரியாவில் அதை செய்யக்கூடிய சகல பொறுப்புகளை செய்யக்கூடிய, அவன் சொல்லி நான் என்ன செய்யறது, இவர் சொல்லி நான் என்ன செய்யறது என்று சொல்லி என்னை காட்டிலும் அவருக்கு என்ன பெரிய ஞானம் இருக்கான்னு சொல்லாதபடி சொன்னபடி செய்யக்கூடிய மக்கள், ஜனங்கள், ஆட்கள், அதிகாரிகளை உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன் உனக்கு. 29:1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. திரும்ப சொல்றார், ஏற்கனவே வாசித்த அதே பகுதி தான். பின்பு தாவீது சபையார் எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல,
தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அதற்கு கீழே அவர் என்ன சகல கர்த்தர் ஆசீர்வதித்த சகலவற்றை என்ன செய்கிறாரு? கொடுத்துட்றார். கொடுக்கிறார். கொடுத்து இனி நீ அதை என்ன செய், அதை செய் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமேனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோ இது நமக்கு இந்த சம்பவம் நன்றாக நமக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் ஒரு விஷயம் நமக்கு அதை பார்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்கானாவுக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி தான் யாரு? அன்னாள். மூத்த மனைவி தான் அன்னாள். அவளுக்கு பிள்ளை இல்லாததுனாலே இரண்டாவது திருமணம். அவருக்கு 2வது மனைவியின் மூலமாக அவருக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் கர்த்தரால தான் அவர் எல்கானாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. விசேஷித்த விதமாக ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்திற்கு, ஒரு நோக்கத்துக்கு தேவனுடைய திருவுள சித்தத்தை இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிற பகுதியிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மகனை பிறக்க செய்கிற லிஸ்ட்டில் இவங்க யாருமே கிடையாது. இவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க. எப்படி வந்துடுறாங்க? அவர் அந்த அம்மாவை திருமணம் செய்திருப்பார், 2வது திருமணம் செய்திருப்பார். அந்த வருடமோ அடுத்த வருடமோ அடுத்து என்ன பிறகுது? பிள்ளைங்க பிறந்துகிட்டே இருக்க. வருஷம் ஹாப்பி பர்த்டே, வருஷம் ஒருத்தருங்க ஹாப்பி பர்த்டே வந்துகிட்டே இருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்க, அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று. 10 குமாரரை பார்க்கிலும்ன்றார். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அப்போ 10 பையனும் இன்னும் பொண்ணுங்களும் இருக்கு அவருக்கு. 10 பையன்களும் பெண் பிள்ளைகளும் அவருக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேகம் கொடுத்திருக்கிறார். அப்போ நிறைவாகவே அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நிறைவாக கொடுத்திருந்தாலும் அது அன்னாளுக்கு அது நிறைவாகாது. அன்னாளுக்கு அது எப்படி நிறைவாகும்? தன் கணவனுடைய வித்திலிருந்து பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவளுக்கென்று பிறக்கிற ஒரு பிள்ளை தானே அது அவளுடைய பிள்ளை இல்லையா?
இல்லையா, அவளுடைய பிள்ளை, அதைத்தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க, அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த மகளும் உடைய பெற்றோர் குறித்து இங்கே சொல்லப்படலை, பெற்றோரை குறித்து சொல்லப்படலை. அன்னாளுடைய உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்றும் சொல்லப்படலை. ஆனால் அன்னாளுடைய பெற்றோர்கள் ஒருவேளை இருந்திருக்க கூடும். நம் மகளுக்கு என்ன நம் என்ன பாவம் செய்தோமோ, என்ன நம் செய்தோமோ தெரியலையே, நம்ம மகளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே, அந்த வீட்டில் அவதிப்படுறாளே, கஷ்டப்படுறாளே, வேதனைப்படுறாளே, துக்கப்படுறாளே, கதறாளே, அவமானப்படுறாளே என்று அவர்கள் எவ்வளோ காலம் அவர்களும் அழுதிருக்கக்கூடும். ஆனால் இந்த கர்த்தருடைய சித்தத்தில் உருவாக வேண்டிய இந்த மகளும் உருவாகணும். இந்த மகளிலிருந்து ஒரு மகனை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வரணும். இஸ்ரவேல் தேசத்தில் மிக சிறந்த ஆசாரியனாக, ஊழியக்காரராக அவர் வரணும். தேவ சித்தம் திட்டம் அதில் வைத்திருக்கிறார். இது அன்னாளுக்கு தெரியாது, எல்கானாவுக்கும் தெரியாது. ஏன் இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் அன்னாள் இருந்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளோ வருடமும் ஏதோ அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சீலோவலம் இருக்கிற இடத்துக்கு போய் கர்த்தரை அங்கே தொழுது கொண்டு பணிந்து கொண்டு வர அந்த நேரத்தில் அழுவுறதில்லை. எந்த நேரமும் அவங்கள அவமானப்படுகிற நேரமெல்லாம் வரும்போது, தலைகுனிவு வரும்பொழுது, இவளுக்கு பிள்ளை இல்லையா, அப்படியான்னு எல்லாரும் தெரிஞ்சவங்க சொல்கிறது ஒருபுறம், தெரியாதவங்க புதிதாக வர்றவங்க சொல்கிறது வருவதும், இதெல்லாம் கேட்டு மலடி பிள்ளை இல்லாதவ அப்படின்னு சொல்லி அந்த வேதனையும் துக்கமும் அவளை கிழித்து கொண்டே இருந்த நாட்கள் அநேக வருஷங்கள் இருக்கும். அப்போ இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்று பார்த்து சொல்லியிருப்பார்களா? அவங்க இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவ, இவ கர்த்தருடைய விசேஷத்தை நோக்கத்துக்காக இவ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறா, அதற்காகவே இவளை தேவன் புடமிட்டு பொன்னாக விளங்கும்படி செய்து அவளிலே ஒரு மகனை, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மகனை கர்த்தர் உருவாக்கி அவனை பெற்றெடுத்து கர்த்தருக்காக அவன் வளர்ந்து வர வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அநேக காரியங்களை உள்ளடக்க இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம் தேவைப்படுகிறது, அன்னாளுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே யாரும் இல்லை. கர்த்தர் அங்கு வெளிப்படுத்தினதாகவும் இல்லை. ஆனால் இப்போ அந்த அம்மா அழுகுறாங்க. 1000 சொன்னாலும், எத்தனை பிள்ளைகளை காட்டில உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு அவர் சொன்னாலும் கூட அந்த பிள்ளை இல்லைங்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்பவே முடியாது. அப்போ அந்த அம்மா அழுகுறாங்க. தேவன் அந்த அழுகையை அற்பமாக எண்ணலை. அந்த அழுகையெல்லாம் அந்த மகளை தேவன் எதிர்பார்க்கிற பாத்திரமாக உருவாக்குது. 9ஆம் வசனம் பாருங்க. சீலோவிலே இதுல ஒரு நிமிஷம் பாருங்க. கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இது யார் சொல்றது? சாராள் சொல்றாங்க. தேவன் 75வது வயதில் ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொண்டு அழைத்து, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உன் ஜனம் இப்படி இருக்கணும். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கணவன் மனைவியும் அதை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அநேக வருஷங்கள் போகிறது, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் நெருங்க போது. ஆனால் பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவர்கள் கதறும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்ன வார்த்தையை?
கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். பாருங்க, அங்கேயும் என்ன சொல்லப்படுது? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நினைச்ச நேரத்தில் பிள்ளை பெறத்துக்கு நான் தேவனான்னு சொல்றார். அப்படி ஒரு நன்மை நடக்கணும், அப்படி ஒரு ஈவு உண்டாகணும், அப்படி ஒரு ஈவு கிடைக்கணும் அப்படின்னா அது யார் செய்ய முடியும்? கர்த்தருடைய கரம்தான் செய்ய முடியும். கர்த்தருடைய கரம்தான் ஆசீர்வதிக்க முடியும். இந்த செல்வத்தை, அழியாத இந்த செல்வத்தை தர முடியும். நான் தர முடியும் என்றால் அங்கே சாரால் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21 கர்த்தர் சொன்ன நாளிலே, கர்த்தர் குறித்த காலத்திலே, கர்த்தர் குறித்த நேரத்தில் சரியாக சாரால் கர்ப்பம் தரித்து, கர்த்தருடைய கிருபையாலே கர்ப்பம் தரித்து ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு அருமையான ஒரு தாசனை பெற்றெடுத்தார்கள். அதற்கு அநேக காலங்கள் தேவைப்பட்டுச்சு. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் திருமணம் ஆகுது. 40வது வயதில் திருமணம் ஆகுது. 60வது வயதில் தான் பிள்ளை பிறக்குது. 20 வருடம் வருகிறது. 20 எத்தனை வயது? 20 வருடம். அது வரைக்கும் அவங்க கர்ப்பத்தை யார் அடைச்சி வச்சிருந்தது? கர்த்தர் தான் அடைச்சது. அங்கே அடைச்சி வச்சிருக்குன்னு சொல் போடப்படலாவிட்டாலும் யார் அடைச்சி வச்சிருக்கிறது? கர்த்தர் அடையின. யார் பிறந்தா? கர்த்தருடைய சித்தத்தில் யாக்கோபும் ஏசாவும் பிறந்தாலும் யாரை தெரிந்து கொண்டார்? யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபு தான் இஸ்ரவேல். அப்போ ஒரு உன்னதமான ஒரு தாசனை அவர்கள் தம் மகனை கர்த்தர் பெற்றெடுத்து, அவர் மூலமாய் உன்னதமானுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதான காரியங்கள் அதில் என்னென்ன நடக்கணுமோ அதற்கு யாக்கோபை பிறப்பித்தார். இந்த இடத்துல இதே வார்த்தை இவர்கள் பயன்படுத்தின, பிதாக்கள் பயன்படுத்தின அதே வார்த்தையை தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த தாசனையும் இவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற தாசனையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அன்னாளை அறிந்தான்.
எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவ்வளவுதான். பாருங்க 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன பண்ணினாள்? விண்ணப்பம் பண்ணினாள். 11ஆம் வசனத்தில் சொல்ற, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். என்னை நினைத்தருளும். விண்ணப்பம் பண்ணினால் என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும். எனக்கு ஒரு குமாரனை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி திருப்பி அதுக்கு பிறகு அந்த மக 15ஆம் வசனத்தில் நான் பின்பகுதி நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன செஞ்சிட்டேன்? ஊத்திட்டு 16ஆம் வசனத்தில் நிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். என்ன பண்ணினேன்? விண்ணப்பம் பண்ணினேன். 17ஆம் வசனத்தில் ஏலி சொல்றார், சமாதானத்தோடு போ. நீ என்ன செய்? சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்வாராக. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அவருடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். கண்ணீரை கண்டார். விண்ணப்பத்தை கேட்டார். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அனுக்கிரகம் செய்தார். தயை பெறும்படி செய்து கர்த்தர் நினைத்தருளினார். அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தையானது கர்ப்பந்தரித்து அவர்களுக்கு கர்த்தருடைய கரத்தினாலே கர்த்தர் சொன்ன நன்மையான யாவும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆமென். இதுக்கு சொல்லியிருக்கிறல்ல, இதுக்கு முன்னாடி கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? அதே வார்த்தையை தான் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார். அதை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்து கொண்டார். அன்னாளுடைய விருப்பத்துக்கும் மேலே அவர் தம்முடைய விருப்பத்தின்படி அவளுக்கு செய்தருளினார். கர்த்தர் செய்தினார். பின்னொரு நாளிலே அவர்கள் இதை நினைத்து தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக, கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். இப்படி ஒரு தேவநாம மகிமைப்படும்படியான ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக கர்த்தர் இவ்வழியாய் என்னை நடத்தின தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம். அது சிறு பிள்ளையாய் வளர்ந்து அது அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போதெல்லாம் எத்தனை பேர் அந்த ஊருக்கு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, உன் பிள்ளையை நீ இப்போ பார்த்தியா? உன் பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கான் பார்த்தியா? உன் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியுமா? இப்போ எப்படி பேசுகிறான் தெரியுமா? எப்படி எல்லாம் ஆலய பணிவிட காரியங்கள் எல்லாம் செய்கிறான் தெரியுமா? இந்த சின்ன வயசுலேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்க அவன் குரலை கேட்டிருக்கியா? அவன் பேசுகிறத கேட்டிருக்கியான்னு. ஏன்னா அந்த அம்மா விட்டுட்டு தான் வந்துட்டாங்க. ஆலயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் தான் பார்க்க முடியும். அதுக்கு இடையிலெல்லாம் போகலாம், மகனை இங்கே வீட்டை கூட்டிகிட்டு வருவான்லாம் கூட்டிகிட்டுலாம் வரவே
முடியாது. கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அன்னாளுக்கு நிறைய பிள்ளைகளை கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கென்று ஒரு சாமுவேலை அந்த அம்மா கொடுத்து விட்டாலும், கர்த்தர் கொடுத்து விட்டாலும் அதற்கு ஈடாக பல மடங்கு கர்த்தர் பல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அன்னாளை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆனால் அதை கேட்க எப்படி இருக்கும், பிள்ளை இப்போ பெரிய பையனாக வளர்ந்துட்டான். இப்போ ஏலிக்கு அடுத்த அவர் தான் இப்போ இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆசாரியனாகவும் வச்சிருக்கிறார், நியாயாதிபதியாகவும் வச்சிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காலத்தை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆமென். அதை அப்படி பார்க்கும் பொழுது தான் கர்த்தராகிய தேவன் இந்த வழியில் நடத்தி வந்ததனுடைய நோக்கமும் சித்தமும் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தியிருப்பார்கள். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தி வருகிற வழியிலே வருகிற துக்கங்களும் அழுகைகளும் கண்ணீரும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நினைத்தருளினார். இதுவே நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபக்கூட்டம் கர்த்தருடைய நாமத்தினாலே நடைபெறும். அந்த நாளுக்காகவும் அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய செய்திக்காகவும் ஆவிக்குரிய பெற்றோருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஜெபித்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே மிகுந்த சோர்வில் இருந்த சோர்வையும் களைப்பையும் நீக்கி ஆண்டவரே அல்லேலூயா முடியாமையும் இயலாமையையும் ஆண்டவரே நீர் நீக்கி உம்முடைய உன்னத பலனை தந்து உம்முடைய உன்னத பலனை தற்பித்து கால் ஊன்றி நின்று ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ஆராதனையை நடத்தும்படி தேவரீர் இந்த ஆராதனை நடக்கும்படி இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீர் செய்த மேலான கிருபையின் நன்மைக்காக ஆண்டவரே உன்னதமானவரே உம்முடைய ஊற்றுதலுக்காக இடைபடுதலுக்காக இடைக்கட்டுதலுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகள் அத்தனை அதிகமாக இருக்கிறது என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தனையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிற அற்புத வல்லமை உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீர் செய்தால் ஒழிய இதை வேறு ஒருவரும் செய்ய முடியாது. நீரே அதை செய்தருளும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டவரே, உபவாசத்தினுடைய ரெட்டுதலை கண்டவரே ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்டிருக்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறவரே, இந்த வேளையிலே நாங்கள் வாசித்த வேதத்திலே வாசித்தபடி தேவரீர் எங்கள் விண்ணப்பத்தையும் அழுகையின் சத்தத்தையும் கேட்டவரே, அதை அங்கீகரித்து ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகத்துவமுள்ள உம்முடைய நாமத்தின் வல்லமை இன்னதென்று ஒவ்வொருவரும் அறிந்து ருசிக்க கிருபை செய்யும். உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.